கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் விசேஷமாய் வலைதளத்திலே இந்த நாட்களில் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற மக்களுக்காகவும் இதற்கு பின் யாராயினும் இதை பார்க்கல் உண்டானால் அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலே நம்முடைய வேதத்தை திறந்து சில வேத பகுதியை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே என்ன செய்தாராம்? உயிர்த்தெழுந்தார். அதற்கு ஆதாரம் என்ன? வசனத்தை வாசிக்கிற வழியிலே அப்போஸ்தலனாகிய பவுலடியார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே என்ன செய்தாராம்? உயிரோடு கூட எழுந்தார். இந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள் அநேகர் உண்டு. அதிலே நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையில இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், வம்சம் அழிவை காண்பது இல்லை என்று முன்னறிந்து உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதற்கு நாங்கள் எல்லாரும் யாராயிருக்கிறோம்? சாட்சிகளாயிருக்கிறோம். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இதை குறித்து அவன் என்ன செய்தானாம்? முன் அறிவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் முன் அறிவித்தது? சங்கீதம் 16 10வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி. இது தாவீதை குறித்து சொல்லப்பட்டதல்ல. அநேகர் நூற்றாண்டுகளுக்கு பிறகு பூலோகத்திலே ஜனிக்க போகிற அல்லது பிறக்க போகிற கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியமாய் காணப்படுகிறது. வசனம் திட்டமும் தெளிவுமாய் நாம் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தில் நான் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்பது தீர்க்கதரிசிகளால் என்ன செய்யப்பட்டது? முன் அறிவிக்கப்பட்டது. அவற்றின்படியே என்ன செய்தது? நடந்தது என்று வேத வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். இயேசுவே உயிர்த்தெழுந்து பின்பு 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிருள்ளவராய் அவர் என்ன செய்தாராம்? காண்பித்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தாம் உயிரோடு இருக்கிறவராய் என்ன செய்தார்? காண்பித்தார். அருமையானே, ஆகையினால் இந்த காலை வேளையிலே ஒன்று சொல்லுகிறேன், அவர் உயிருள்ளவராய் காணப்படுகிறவர். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்ட போது கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளாகி கண்ட தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும்
பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை என்ன செய்கிறவராயிருக்கிறேன், உடையவராயிருக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். இயேசுவை கொலை செய்து அடக்கம் பண்ணினவர்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். இவர் எப்படி எழுந்திருப்பார் என்று ரோம அரசாங்கத்தினுடைய முத்திரை பதிக்கப்பட்டு காவலாளிகள் எல்லாரும் அதை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையில கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து என்ன செய்தார், தேவ ஆவியானவர் அவரை உயிரோடு கூட என்ன செய்தார், எழுப்பினார். காவலாளிகள் நடுநடுங்கி அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். கல் மூடப்பட்டிருந்த கல் உருண்டோடிற்று. கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் யாவருக்கும் காட்சியளிக்கிறவராய் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் சுருக்கமாய் உங்களோடு சில வார்த்தைகளை நான் முன்வைக்கும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் உங்கள் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்ன செய்வார்கள், காண்பார்கள். அருமையானே, அங்கே மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் இயேசுவின் கல்லறைக்கு நேராய் போகிறார்கள். எதற்கு? தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவருடைய சரீரத்திலே போடும்படிக்கு. போகும்போதே பேசிக்கொண்டார்கள், யார் நமக்காய் கல்லை புரட்டுவார்கள். ஆனால் அங்கே பார்த்தபோதோ கல் புரட்டப்பட்டிருக்கிறதை அவர்கள் என்ன செய்தார்கள், கண்டார்கள். ஆகையினாலே அவர்கள் திகைத்து காணப்படுகிற வேளையிலே அங்க வசனம் விவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? அங்கே 6-7 வசனங்களை வாசியுங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன். இது யார் சொன்னது? தூதர்கள் மரியாளிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் வைத்த இடத்தை என்ன செய்யுங்கள், வந்து பாருங்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் சீக்கிரமாய் போய் அவருடைய சீஷரிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே எங்கே போகிறார்? கலிலேயாவிற்கு போகிறார். அங்கே அவரை நீங்கள் என்ன செய்ய முடியும், காண முடியும். தூதன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை சொல்லும்படியாய் புறப்பட்ட வேளையிலே அங்கே வசனத்தில் வாசித்தோம், 9வது வசனத்தில் இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு அவர்களை என்ன செய்தார், வாழ்த்துகிறவராய் காணப்பட்டார். பாருங்கள், தூதர்கள் தான் சொன்னார்கள். அதை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போகிற வேளையில இயேசு எதிர்ப்பட்டு அவர்களை பார்த்து சொல்கிறார், வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை பிறருக்கு யார் அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற வாழ்த்து செய்தி உண்டு. கர்த்தர் அவரை வாழ்த்துகிறவராய் காணப்படுவார். இரண்டாவது காரியம், நான் வசனத்தில் வாசித்தோம், 10வது வசனத்தில் இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்கிறார். அவர்களை திடப்படுத்துகிறதை
அல்லது தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய குழப்பத்தின் நடுவிலே காணப்படுகிறார்கள். பயம் ஒரு பக்கம், என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி இயேசுவை நேரடியாய் கண்டுவிட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து திகைத்து நிற்கிற வேளையில, பயந்திருக்கிற வேளையில அவர்களை பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்னைக்கு அநேகருடைய ஜீவிதத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம் உள்ளத்தின் ஆழத்தில் நிரம்பி இருக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எப்படிதான் இருக்குமோ, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, பல காரியங்கள், அவருடைய படிப்பு, அவருடைய எதிர்கால வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் சிந்தித்து குழம்பி போகிற சூழ்நிலையில் யாராயிலும் இந்த காலை வேளையில் வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்பட வேண்டாம், தைரியமாயிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறவர், இருக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர், பார்த்து கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் அதினதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவர். நன்றாய் கவனியுங்கள். இந்த காலை வேளையில் மற்றொரு வார்த்தையும் இந்த சம்பவத்திலிருந்து சொல்ல நான் விரும்புகிறேன். 7வது வசனத்தில் தூதர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஸ்திரீகளிடத்தில், அவருடைய சீஷரிடத்தில் போய் என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். ஆனால் 10வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, என் சகோதரர் என்று உரிமை பாராட்டுகிறார். நல்ல கவனிக்க வேண்டும். என்னுடைய சகோதரர், விசுவாசி என்கிற நிலைமை அல்ல. கிறிஸ்து நம்மை உரிமை பாராட்டி சொல்லுகிறார், என்னுடைய சகோதரர். இன்னைக்கு எத்தனை பேர் அதில் சந்தோஷப்படுவதாய் காணப்படுகிறோம். அருமையானே, ஏதோ ஒரு உறவல்ல, அவர்கள் என்னுடைய சகோதரராய் காணப்படுகிறார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், அவர் நம்மில் யாராயிருக்கிறார், ஒருவராய் அவர் காணப்படுகிறவர். அவர் நம்மில் ஒருவராயிருப்பார். ஆனால் நம்முடைய ஜீவிதத்தில் ஒன்றை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அருமையானே, ஒருவேளை யோசிக்கலாம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வசனத்தில் விதமாய் வாசிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 16வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு என்னாக வேண்டியது. அப்ப நம்மை போல ஒப்பாய் காணப்படுகிறவர் நம்முடைய இயேசு. அதைத்தான் இங்க வசனத்தில் வாசிக்கிறோம். நம் சகோதரரிடத்தில் போய் என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். அருமையான இந்த காலையில கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறவர், உங்களை திடப்படுத்துகிறவர், உங்களோடு கூட ஒரு நல்ல புதிய உறவு அல்லது ஐக்கியத்தை அவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நீ 2வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை என்ன செய்தார், கடிந்து கொண்டார். வாழ்த்துகிற அதே நேரத்தில் அவர்களுடைய செய்கை மற்றொன்று. அவர் சீஷர்களை என்ன செய்தாராம், கடிந்து கொள்கிறவராய் காணப்பட்டார். ஏன் அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை கண்டவர்களை அவர்கள் என்ன செய்யாமற் போனது நிமித்தம், நம்பாமற் போனது நிமித்தமோ, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமோ. நேரடியாய் கண்டவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், கிறிஸ்து உயிரோடு கூட என்ன செய்தார், எழுந்தார், அவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள்.
வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 12, 13 வசனங்களை வாசியுங்கள். இரண்டு பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் என்ன செய்யவில்லை? இவர்கள் சீஷர்கள் அல்ல. யாரல்ல? என்னையா இப்படி சொல்றீங்க? வசனம் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 24:33. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அங்கே இருந்தவர்களும் கூடியிருக்கையில் கண்டு கர்த்தர் மெய்யாகவே என்ன செய்தார்? சீஷர்களா அவங்க போனாங்களே எருசலேமுக்கு, எத்தனை பேரை பார்த்தாங்க? நல்ல வசனத்தை நன்றாய் கவனிக்கணும். ஏதோ குழப்பறேன்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. அங்க வசனத்துல மறுபடியும் வாசிங்கம்மா. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வரும். அப்ப இவங்க யாரு? சீஷர்கள். இந்த கூட்டத்தில், சீஷருடைய கூட்டத்தில் அல்ல, வேறு மனுஷர். அவர்களுக்கு அவர் தரிசனமானார். அவர்கள் எங்கே இருந்து போனார்கள், எங்கே வந்தார்கள்? வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு என்ன செய்தவர்கள்? போனவர்கள். போனவர்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். உடனே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி மறுபடியும் வந்தார்கள். இங்கே 11 பேரோடு கூட மற்ற அநேகரோடு கூட அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? இயேசுவை நாங்கள் என்ன செய்தோம்? கண்டோம். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? சீஷர்கள் நம்பவில்லை. இப்ப புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு பாஸ்டர். குழப்பம் இருந்தால் மறுபடியும் நான் வருகிறேன், அடுத்த பாயிண்ட்ல வரும்போது சொல்லுகிறேன். நல்ல கவனிக்கணும். அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம், அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமும் அவர்கள் என்ன செய்தார்? கடிந்து கொள்ளுகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு கடிந்து கொள்ளுதல் என்பது அநேகருக்கு விருப்பமற்ற காரியம். பக்தன் சொல்லுகிறான் இவ்விதமாய், நீதிமான் என்னை தலையில என்ன செய்யட்டும்? தயவாய் குட்டட்டும். அது எனக்கு என்ன இப்படிப்பட்டதா இருக்கும்? என்னையே போல காணப்படும். கடிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படும். இயேசு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களை நடத்தி கொண்டு போனார். அவர்கள் எல்லாரும் படகிலே ஏறினார்கள். அக்கறைக்கு போகும்படியாய் பிரயாணம். இயேசுவோ தான் களைப்படைந்தவராயிருந்தபடினாலே பின்னணியிலே தலகணையை வைத்து நன்றாய் நித்திரையாயிருந்தார். தண்டு வலித்தார்கள். படகு முன்னேறி போகக்கூடாதபடிக்கு காணப்பட்டது. காரணம், பயங்கரமான காற்றும் அலைகளும் எழும்பி படவிலே மோதி அடித்தது. ஆகையால் என்ன செய்தார்கள்? இயேசுவை எழுப்பினார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். இயேசு எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு சீஷர்களை பார்த்து விதமாய் கேட்டார். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வசனம் அங்கே சொல்லுகிறது, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அருமையானவர்களே, நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய விசுவாச குறைவுகள் வரும்போது கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். கடிந்து கொள்ளுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஜீவத்தில் நஷ்டம்தான் கடந்து வரும். எப்பொழுது கடிந்து கொள்ளுதலை கேட்கிறோமோ அப்பொழுதே நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்மை அவசியமான ஒரு காரியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே என்ன செய்வான்? நாசமடைவான் என்று எழுதப்பட்டு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு. இந்த காலையிலே கடிந்து கொள்ளுதல் நமக்கு மிக அவசியம். கடிந்து கொள்ளுதல் இருக்கும் போது நம்மை சீர்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும். பெற்றோர் கடிந்து கொள்ளுகிறார்கள், ஆசிரியர் கடிந்து கொள்ளுகிறார், நண்பர்களும் சில நேரங்களிலே நம்மை கடிந்து கொள்கிறார், இதை செய்யாதே என்று.
ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணும்போது நமக்கு வருகிற நஷ்டங்கள் எவ்வளவு. இந்த காலையிலே கிறிஸ்து நம்மை கடிந்து கொள்கிறார். எது நிமித்தம்? அவிசுவாசத்தின் நிமித்தமும் நம்பாமற் போனது நிமித்தம். இன்னைக்கு நம்முடைய ஜீவத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று உறுதியாய் நம்புவோம். வேத வாக்கிய சொல்லுகிறபடியே அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். இனி மூன்றாவது காரியத்துக்குள்ள வருவோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட என்ன செய்தார்? நடந்து போனார். நன்றாய் கவனியுங்கள். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை 13வது வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் எனும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட என்ன செய்தார்? அருமையானவர்களே, 2 பேரும் எம்மாவூருக்கு போகிறார்கள். எருசலேம் பரிசுத்த நகரம் என்று பெயர் பெற்றது அர்த்தம். ஆனால் எம்மாவூர் என்று சொன்னால் பின்மாற்றம் என்று அர்த்தம். இவர்கள் எருசலேமிலே இருந்து எம்மாவூருக்கு பின்னே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானே, எவரையும் பின்மாற்றத்திற்கு ஏதுவாய் விட அவருக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை. ஒருவரும் கெட்டு போகிறது அவருடைய சித்தம் அல்ல. கேட்டின் மகன் கெட்டு போனானே எல்லாம் எழுதபடிக்கு வேற ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அருமையானே, இந்த 2 பேரும் இந்த கூட்டத்தில் காணப்பட்டவர்கள். அருமையானே, 12 சீஷர்களில் 2 பேர் அல்ல, இவர்கள் வேறு சீஷர்கள். கர்த்தருக்கு சீஷர்களாய் காணப்பட்டவர்கள் தான் அவர்களோ 12 பேரும் அப்போஸ்தலர். அதில் ஒருவன் யூதாஸ் காரியோத், நமக்கு தெரியும். அவன் காட்டி கொடுத்து அப்போஸ்தல பட்டத்தை அவன் என்ன செய்தவன்? இழந்து போனான். தன்னுடைய ஊழியத்தையும் என்ன செய்தான்? இழந்து போய் அவன் வயிறு வெடித்து என்ன செய்தானாம்? செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நன்றாய் தெரியும். இந்த காலையிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். இயேசு நம்மோடு கூட சேர்ந்து நடக்கிறவர். எத்தனை பேர் விரும்புகிறோம்? வேண்டாயா, அவர் எங்கூட நடந்தா எதையாய் சொல்லிகிட்டே இருப்பார், என்னை கடிந்து கொள்வார். வேண்டாம், நான் எனக்கு அவருக்கு என்ன இருக்கட்டும்? டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். அல்ல, இயேசு நம்மோடு கூட சேர்ந்து நடந்தால்தான் சில சம்பவங்கள் நடைபெறுகிறதாய் காணப்படும். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்கிறது? இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிப்போமானால் இவ்விதமாய் காணப்படும். வாசிப்போமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் அதை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். எப்பொழுது? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டவர் அவரோடு கூட ஐக்கியம் பரிபாலிக்கும்படிக்கு விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிப்போம் அந்த வசனத்தை, 9வது வசனத்தை. அதுக்குள்ள திருப்பிடுறீங்களே. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எதற்காக அழைக்கப்பட்டோம்? அவரோடு கூட என்ன செய்யப்பட்டோம்? ஐக்கியமாயிருப்பதற்கு. நமக்கு அவருக்கு ஐக்கியம் இருக்கா?
கர்த்தராலே அழைக்கப்பட்ட நாம் அவரோடு கூட தான் ஐக்கியமாய் ஜீவிக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறது பிரகாரம் கிறிஸ்துவோடு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஐக்கியமாய் காணப்படுகிறோம். அருமையானே, அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா? அப்போஸ்தலர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாரையா? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியம் பரிபாலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இவர்களோ போய்கொண்டிருந்தவர்களோடு கூட வழியிலே அவரும் சேர்ந்து கொண்டார். ஒரு ஐக்கியத்தை அவர்களோடு கூட ஏற்படுத்தி கொண்டார். இரண்டாவது காரியம் வசனத்தில் வாசிப்போம். 17வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். நல்ல கவனிங்க. ஐக்கியமானாரே, அவருடைய கண்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாராம்? மறைக்கப்பட்டவராய் காணப்பட்டார். தாம் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. அடுத்தது வருவோம். இங்கே அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் வழி நடந்து சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? அருமையானே, அவருடைய முகத்திலே துக்கம் இருக்கிறதை அவர் கண்டார். அகத்தின் உள்ளத்தின் ஆழத்திலே காணப்படுமானால் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். உள்ளத்திலே பாரம், கிறிஸ்துவை காணவில்லையே, அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லுகிறார்களே என்கிற ஒரு பாரம் அவருடைய இருதயத்தில் காணப்படுகிறது. அது முகத்திலே வெளிப்படுகிறது. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சம்பாஷித்துக் கொள்ளுகிற காரியம் என்ன? அவர் உங்களை விசாரிக்கிறவர். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், அவர் என்னை என்ன விசாரிக்கிறவர்? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள். அவர் ஒரு நல்ல விசாரணை செய்கிற தேவனாயிருக்கிற, போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற விசாரணை அல்ல, அன்போடு கூட விசாரிக்கிறவராய் நம்முடைய காரியங்கள் என்ன என்று விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கிளேசங்கள் எல்லாம் யார் விசாரித்தாலும் விசாரியாமற் போனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறவர்? விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? அவள் அழுது கொண்டே நிற்கிறவளாய் காணப்பட்டால் கல்லறை தோட்டத்தில் அவள் இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணி அவரோடு கூட சம்பாஷித்தாள். ஆனால் இயேசு அவளை பார்த்து முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? உங்களுடைய கவலையின் நேரங்கள், உங்கள் பாரம் நிறைந்த வேளையில அவர் உங்களிடமாய் வந்து உங்களை விசாரிக்கிற தேவன். பக்தனாகிய தாவீது 40ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறானே, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுப்பதற்கு முன்பு அவர் என்ன செய்தாராம்? முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை என்ன செய்தார்? என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். ஐயா, இந்த காலையிலே அவர் நம்முடைய துக்கங்களை விசாரிக்கிற கர்த்தர், நம்முடைய கிளேசங்களை விசாரிக்கிற தேவன்.
விசாரித்து விட்டு அப்படியே கடந்து போகிறவர் அல்ல. அந்த காரியத்திற்கு ஒரு பிரதிபலனை தர அவரால் மட்டுமே முடியும். 38 வருஷமாய் குளத்தண்டையில காணப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன் சொன்ன பதில் வித்தியாசமாயிருந்தது. குளம் கலக்கப்படும் போது நான் போக நினைத்தாலும் எனக்கு முன்னே வேறொருவன் போய் என்ன செய்கிறான்? இறங்கி சுஸ்தமாகி போகிறார். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உங்களை விசாரிக்கிற ஆண்டவர். யார் உங்களை விசாரித்தாலும், உங்களுடைய குடும்பத்தாரோ அல்லது யாரோ விசாரியாமற் போனாலும் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். நீ அடுத்த ஒரு காரியம் வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 24:25. கிறிஸ்து இவ்விதமாய் பாடு 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, அவர்களை கடிந்து கொள்கிறவராய் காணப்பட்டார். எதற்கு கடிந்து கொண்டார்? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம், மந்தமான இருதயம், விசுவாசிக்க இயலவில்லை. அருமையானே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டது மரியாளிடத்தில். இந்த காலையிலே நாம் கர்த்தரை உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? மாத்திரமல்ல, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டாரே இயேசு. ஆமாண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த குருடன் சொன்னபோது அவனுக்கு சுஸ்த பார்வை கொடுத்தாரே. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் அநேக சம்பவங்களை அல்லது அநேக வசனங்களை நாம் நம்ப மறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இது சம்பவிக்குமா? இது நடக்குமா? இப்படியெல்லாம் நடக்குமா என்று யோசித்து பார்க்கிறோம். உதாரணமாய் நான் ஒன்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆனால் அநேகர் என்ன செய்கிறார்கள்? நம்ப மறுக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அவிசுவாசம் உள்ள இருதயம். ஏன்? கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை குறித்து சொல்லுகிறார் இவ்விதமாக. வாசிப்போமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தோன்றி தன் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருக்கிறதே என்று சொல்வார்கள். நல்லா போதுமா? வசனத்தில் வாசிக்கிறோம், கடைசி நாட்களில் பரிகாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. நானும் குழந்தையாயிருந்த போது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இயேசு வருவார் வருவார், இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், சீக்கிரம் வருவார் என்று எல்லாம் சொல்கிறார்களே, இன்னும் வரவில்லையே என்று யோசிக்கலாம். ஆனால் அவர் வருவதற்கு முன்பு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அச்சரமும் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அவைகளெல்லாம் நிறைவேறின பிறகுதான் கர்த்தர் சரியாய் இந்த உலகத்தில் தம்முடைய பரிசுத்த வாழ்களை சேர்க்கும்படிக்கு ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வார்?
இறங்கி வருகிறவராய் காணப்படுவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தருடனே கூட நாம் ஆகாயத்தில் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்படுகிறதே. நம்மில் எத்தனை பேர் அநேக காரியத்தை நம்ப மறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இது சம்பவிக்குமா? இது நடக்குமா? அருமையானே, நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்ன செய்கிறவர்? அழைக்கிற தேவனாய் காணப்படுகிறவர். இல்லை, ஆனால் இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். உதாரணமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார்? உண்டாக்கினார். அங்க வசனத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் என்ன செய்தது? இருள் இருந்தது. இருள் நிறைந்த உலகத்தை பார்த்துத்தான் இயேசு விதமாய் சொன்னார். பண்ணிக்கணும், தேவன் நிமிதமாய் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. அதை அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லுகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொல்லுகிறார். இல்லையா? வார்த்தையினாலே எல்லாம் ஆகுமா? ஆகும். காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட என்ன செய்யும்? நிற்கும். ஆனால் நம்முடைய ஜீவிதத்திலோ கர்த்தருடைய வார்த்தையை நம்ப நமக்கு என்ன இல்லை? மனதில்லை. அவர்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தையின்படிதான் நமக்கும் அவிசுவாசம் காணப்படுகிறது. கர்த்தர் அந்த அவிசுவாசத்தை அவர் என்ன செய்கிறவர்? கடிந்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். அடுத்த காரியத்துக்குள்ளே வருகிறேன். வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு என்ன உண்டாகுவதாக? சமாதானம். கிறிஸ்துவை பார்த்த, உயிரோடு தரிசித்த இந்த சீஷர்கள் 2 பேரும் அப்போஸ்தலத்திலே போய் சொல்லும்படிக்கு போனார்கள் எருசலேமுக்கு. அங்கே அவர்கள் எல்லாரும் ஒருமித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பீஸ் பி அன்டு யூ. உங்களுக்கு சமாதானம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்தை அறிவிக்க ஒருவரே உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன்னு சொன்னால், அவர் சொன்னாரே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன் என்று சொன்னாரே. அவரே நம்முடைய சமாதான காரணராய் சிலுவையிலே மரித்தாரே. அருமையானே, பகையாய் நின்ற சிலுவை கையெழுத்தை குலைத்து போட்டு அதை ஆணி அடித்து நடுவில் இராதபடிக்கு அவர் எடுத்து போட்டு சமாதானத்தை நமக்கு தந்தாரே. கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசியாய் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய சமாதான காரணர் என்று. இந்த வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் என்ன செய்தது? வந்தது. ஐயா,
அவர்தான் நமக்கு சமாதானம் தருகிறவர். வேற யாராலும் சமாதானம் தர முடியாது. எப்பொழுது சமாதானம் கிடைக்கும்? பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். ஐயா, அந்த சமாதானத்தை யாரும் எடுத்து விட முடியாது. அந்த மேலான சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தைகளிலும் அவர் என்ன செய்கிறார்? வைக்கிறவராய் காணப்படுகிறார். கொலோசியர் 3:15 வாசிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் என்ன செய்வது? ஆட்சி செய்யட்டும். அருமையானே, சமாதானத்துக்கு அவர் வாழ்த்தில் சொல்கிறவர், சமாதானம் என்று வாழ்த்து கூறுகிறவராய் காணப்பட்டார். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 வசனத்திலும் 26ஆம் வசனத்திலும் சீஷரிடத்தில் அவர் கடந்து வந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அவர் நடுவிலே நின்று அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அப்படி சமாதான வாழ்த்துக்களை கூறும்போது தோமா அவர்களோடு கூட என்ன செய்யவில்லை? இருக்கவில்லை. ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு மீண்டும் அந்த தோமாவுக்காகவே சீஷரிடத்தில் கடந்து வந்தார். அன்றைக்கும் வீடு பூட்டப்பட்டுதான் இருந்தது. நடுவிலே வந்து நின்று அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். மாத்திரமல்ல, தோமாவுடைய அவிசுவாசத்தை அவர் மாற்றுகிறவராய் காணப்பட்டார். தோமாவே, கண்டு விசுவாசிப்பதல்ல, காணாமல் விசுவாசிப்பதே விசுவாசம். நீ முதலாவது உன் விரலை என் காயங்களிலே போடு, உன் கையை என் விலாவிலே போட்டு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். அவன் உடனே சொன்னான், என் தேவனே, என் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவர். அடுத்த 4வது காரியத்துக்குள்ள வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். 16ஆம் வசனம். அவருடைய சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் இதுவரைக்கும் பல காரியங்களை சொன்னேன். இயேசு வாழ்த்தினார், தைரியமூட்டினார் என்று சொன்னேன். அவர் கடிந்து கொள்ளுகிறவர் என்று சொன்னேன். அவர் மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட ஐக்கியம் உள்ளவர் என்று சொன்னேன். அவர் கரிசனை உள்ளவர் என்று சொன்னேன். விசாரிப்பதில் அவர் அன்போடு கடிந்து கொள்கிறவர் என்று சொன்னேன். அவர் சமாதான வாழ்த்துக்களை கூறுகிறவர் என்று சொன்னேன். இப்போ இங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். என்ன கட்டளை? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்கள்? சீஷராக்குங்கள். இதே வசனத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 15வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், அவர் அவர்களை நோக்கி,
நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பாருங்கள். எங்கெல்லாம் போகணுமா? உலகம் எங்கும் போய் நீங்க போய் என்ன செய்யணும்? சர்வ சிருஷ்டிக்கும், எல்லா சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? நம்ம செய்யறோமா? பிரதானமான கட்டளை நம்மேல் சுமத்தப்பட்டு இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் ஒரு தீர்மானம் செய்வோம். நான் கிறிஸ்துவை ஒருவருக்காயிலும் ஒரு நாளிலே சொல்லுவேன். கிறிஸ்து யார் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லி அவர்களை கிறிஸ்துவ அன்னைக்கு நடத்துவேன் என்கிற ஒரு தீர்மானம் நமக்குள்ளே காணப்படட்டும். என்றால் இது பிரதானமான கட்டளை. ஒருவேளை நம்முடைய இந்திய தேசம் அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் நமக்கு ஏதாயிலும் ஒரு கட்டளை கொடுத்திருக்குமானால், நான் ஒரு வண்டியை வைத்திருக்கிறோம், அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், ரோட் டேக்ஸ் கட்டணும், இதெல்லாம் நாம் செய்யாமல் போனால் அதுக்கு என்ன உண்டு சொல்லுங்க? உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க டாக்ஸே கட்டுறது இல்லையா? வண்டிக்கு இன்சூரன்ஸும் கட்ட எத்தனையோ பேர் இன்சூரன்ஸ் கட்டாமையே இருக்காங்க. வண்டி பிடிச்சா அப்புறம் பார்ப்போம். அல்ல, செய்ய வேண்டிய கட்டளையை நாம், அது அரசாங்கத்தினுடைய ஆர்டர், அதை செய்யணும். அருமையானே, அதே போல சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த அரசாங்கம் அவருடைய கையிலே இருக்கிறது. சர்வத்தையும் உடையவர் ஆகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ மற்றவர்களுக்கு சுவிசேஷம் என்ன செய்? அறிவி. நேரம் இல்லாதபடினா சற்று வேகமாகி போகிறேன். நன்றாய் கவனிக்கணும். அறிவிக்கிறோமா? அப்படி அறிவிப்போமானால் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஒன்று உண்டு. அந்த 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, 20வது வசனத்துல கடைசி பகுதியில வாசித்தோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் என்ன செய்கிறேன்? உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு வாக்குத்தத்தம். நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? இருப்பேன் என்று சொல்லவில்லை. என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், நம்மோடு கூட இருப்பார். எதற்கு நம்மோடு கூட இருக்கிறார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வாசிப்போமா? மார்க் 16 20வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எதை உறுதிப்படுத்தினார்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். நன்றாய் கவனிக்கணும். சும்மா வாக்குத்தத்தம் கொடுக்கலையா உங்களுக்கு எனக்கும்? போய் பிரசங்கம் பண்ணுங்க, போய் சுவிசேஷத்தை அறிவிங்க என்று சொல்லி சும்மா சொல்லல. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல மார்க் சுவிசேஷகன் எழுதுகிறார். கர்த்தர் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் சுவிசேஷத்தை என்ன செய்தார்கள்? பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட இருந்தார். இருந்து என்னையா செய்தார்? கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். சும்மா இல்லை. பேதுரும் யோவானும் ஜெபிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள் 9ஆம் மணி வேளையில. அங்கே ஒரு அலங்கார வாசலிலே ஒருவன் உட்கார்ந்து சப்பானியாய், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்தவன் கையேந்தி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இவர்களை நோக்கி பார்த்து இவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று அவர்களையும் பார்த்து கேட்கிறார். பேதுரு அவனை பார்த்து சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்? இனி எழுந்து நட. நல்ல கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையில சுகம் மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையில மாற்றம் வந்தது. என்ன? இனி ஒரு நாள் அவன் என்ன செய்கிறவன் அல்ல, கையேந்தி பிச்சை கேட்கிறவன் அல்ல.
அருமையானே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வாரனால் நம்முடைய வாழ்க்கையின் விதியும் மாறுகிறதாய் காணப்படும். நம்முடைய ஸ்திதிக்கு ஒரு மாற்றம் வரும். கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குறவர். கர்த்தர் அவர்களுடனே கூட என்ன செய்தாராம்? கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எதை உறுதிப்படுத்தினார்? அவர்கள் வாயிலிருந்து பேசினார்களே தேவ வசனம், அதை உறுதிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் போட்டபோது அவர்கள் எல்லாரும் என்ன ஆனார்கள்? சுஸ்தமாக்கப்பட்டார்கள். பேதுருடைய நிழல் பட்ட அநேகர் சுஸ்தமானார்களே. இந்த காலையில் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோமானால் நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்கிறவராய் காணப்படுவார். நான் ஜெபம் பண்ணா இதெல்லாம் நடக்குமா? கேன்சர் வியாதிக்கு நான் ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்குமா? நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உலகத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 1000 பேரை கொண்டாத்தான் ஆற வைத்தியம். நீங்கள் 4 பேருக்கு ஜெபம் பண்ணி ஒன்றும் ஆகிற தலைவலி கூட போகலைனாலும் பயப்பட வேண்டாம். 5வது ஆளுக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. என் ஜீவிதத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஏதாயிலும் ஒரு மனுஷன் இடத்துல வந்து இந்த காரியம் என்று சொன்னால் அவன் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டுதான் இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினைக்கிற பொழுதெல்லாம் அந்த நிமிஷத்தில் அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுவது என்னுடைய வழக்கம். ஏன்? கர்த்தர் கிரியை செய்கிறவர். நிச்சயமாய் எப்பொழுதாகிலும் ஒரு நேரம் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் உண்டாகும். நான் நேற்று தினத்தில் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு சொன்னேன், நான் ஜெபித்தேன் என்று நினைக்கிறேன். சொன்னேன் தெரியல. ஒரு சகோதரி சென்னையில் மருத்துவமனையில் பிரெயினில் பிளட் கிளாட் ஆகி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டாள் என்று சொல்லி அவளுக்காய் ஜெபிக்க கர்த்தர் சந்தர்ப்பம் தந்தார். ஜெபித்தோம். அந்த பிளட் கிளாட் எல்லாம் கர்த்தர் முற்றிலும் கரைந்து போய் இன்றைக்கு நன்றாயிருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது நம்மால் உண்டானது அல்ல, அவர் கிரியை செய்கிறவர். நம்முடைய வேலையை நம்ம செஞ்சோம்னா அவர் தன்னுடைய வேலையை அவர் நேர்த்தியாய் செய்கிறவராய் காணப்படுவார். அவரை பலவந்தம் படுத்தணும். ஆண்டவரே செய்யும். நேரம் போகுது. நான் அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். மார்க்கு 16:20 வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர். அருமையானே, வசனம் வீணானது அல்ல. ஒரு கால என் வார்த்தை வெறுமையாய் திரும்புவது இல்லை என்று சொன்னாரே. ஏசாயா 55:11 வசனத்தை வாசிக்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதிலே முளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் இருக்கும். அவருடைய வாய் அதை சொல்லிட்டு அது நிச்சயம் செய். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஒரு 5 நிமிஷம் கூட்டம் எடுத்துக்கிறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை 28வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல்லு. அப்ப கர்த்தருடைய வாய் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறியே ஆகும். ஏன்னா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் என்ன செய்யாது?
ஒரு அச்சரமாயிலும் ஒளிந்து போக கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. எல்லாம் என்ன செய்தது? நிறைவேறிற்று. வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். 1 ராஜாக்கள் 8:56. வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின. ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவர் நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும், நல்ல கவனிக்கணும், ஒரு வார்த்தையானாலும் என்ன செய்யல? தவறி போக எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். அடுத்த காரியத்துக்குள்ள போவோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், மரியாள் அவரை தொடும்படி போகிறாள். இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், என்ன செய்யாதே, தொடாதே. நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு என்ன செய்யல? ஏறி போகல. ஆனா ஒரு காரியம், என் சகோதரரிடத்திற்கு போ. சீஷரிடத்திலே கர்த்தர் காண்பித்த உறவு வேறு விதவிதமாய் காணப்படுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 15:15. இனி நான் உங்களை என் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை என்ன செய்தேன்? சிநேகிதர் என்றே. நல்ல கவனிங்க. அவர்களை பார்த்து முதல் உறவு என்ன? இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. அப்ப ஊழியக்காரன் உறவு. அடுத்த உறவு சிநேகிதன். சிநேகிதன் தான் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் என்ன செய்கிறவன்? உங்களுக்கு அறிவிக்கிறவன். ரகசியங்கள் யாரிடத்துல சொல்லுவோம்? சிநேகிதனிடத்தில். ஆனால் அதற்கு மிஞ்சி மூன்றாவது ஒரு புதிய உறவு கிடைக்கிறது. என்ன உறவு? என் சகோதர. அருமையானவர்களே, நாம் யாராயிருக்கிறோம்? அவருடைய சகோதரராய் காணப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே அந்த சகோதரத்திற்கு போய் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு புதிய உறவு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். என்ன உறவு? என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும், என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும். எவ்வளவு பெரிய நல்ல உறவு பிரியமானே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? ஏன் அப்படி சொல்லுகிறேன்? அவர் என் பிதா. இப்ப யாராயிருக்கிறார்? அவர் உங்கள் பிதாவாய் காணப்படுகிறார். என்னுடைய ஆண்டவர் அவர் இப்பொழுது யாராயிருக்கிறார்? உங்களுடைய ஆண்டவராய் அவர் காணப்படுகிறார். ஒரு புதிய உறவை நமக்குள்ளே அவர் புகுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் எனக்கு மட்டும் பிதா அல்ல, நீங்கள் உங்களுக்கு அவர் யாராயிருக்கிறார்? பிதாவாயிருக்கிறார். அதனால தான் இயேசு சமாரியா ஸ்திரீயிடத்தில் சொல்லும் போது, உங்கள் பிதாவை எங்கும் தொழுது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அப்பொழுது இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொன்னார். கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் நம்முடைய பிதாவுமாய் காணப்படுகிறவர். கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது பிதாவே என்று கூப்பிட்டாரே, இப்பொழுது நாம் அவரை பார்த்து தைரியமாய் சொல்ல முடியும். கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிற வேளையில வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4:6 வசனமா? மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே
அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்கள் மேல் என்ன செய்திருக்கிறார்? அனுப்பியிருக்கிறாரே. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலவெளியில ஒன்றை அறிந்து கொள்ளுங்க. மேலும் நாம் புத்திரராய் இருக்கிறபடினாலே நாம் அவரை பார்த்து என்ன செய்ய முடியுமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறாரே. தைரியமாய் நம் கிருபாசனத்திற்கு போக முடியும். ஒரு புதிய உறவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த உறவு என் பிதா என்று அவர் சொல்ல மட்டுமல்ல, நாமும் அவரை சொல்ல முடியும். மாத்திரமே நாங்கள் வசனத்தில் 2வது வாசிக்கிறோம், என் தேவன் என்று அவர் சொல்லுகிற மட்டுமல்ல, நானும் சொல்ல முடியும், என் தேவனே. நான் கடைசி காரியத்திற்குள்ள கடந்து போக விரும்புகிற நேரம் கடந்து போய்விட்டது. யோவான் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவருடைய கரிசனையை பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவின் கரிசனை. பேதுருவும் மற்ற சீஷர்களும் மீன் பிடிக்கும்படியாய் போய்விட்டார்கள். இந்த 3½ ஆண்டு காலமும் எங்கே மீனையும் வலையையும் படவையும் வைத்திருந்தால் என்று தெரியவில்லை. 3½ ஆண்டுக்கு பிறகு இயேசு மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு வசனத்தில் வாசிக்கிறோம், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி பேதுரு சொல்ல, மற்றவர்களும் நாங்களும் உம்மோடு கூட என்ன செய்கிறோம்? வருகிறோம் என்று போய் மீன் பிடித்தார். அன்று ராத்திரி முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் என்ன செய்யவில்லை, கிடைக்கவே இல்லை. இயேசு விடியற்காலமான போது கரையிலே வந்து என்ன செய்தார்? நின்றார். அவர்களை பார்த்து அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? 5வது வசனம் 21:5, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? நியாயப்படி கேட்கப்பட வேண்டிய கேள்வி. துரோகிகளே, என்னை மறுதலித்தவர்களே, என்னை புறந்தளினவர்களே, என்னை தனிமையாய் விட்டு விட்டு ஓடி போனவர்களே என்றுதானே சொல்லி இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் சொல்லாதபடிக்கு அவர்களை பார்த்து சொன்னார், பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? அவர் சொன்ன பதில், ஐயரேரா காலம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் என்ன செய்யல, கிடைக்கலையா? இயேசு சொன்னார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை என்ன செய்யுங்க, போடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? வலது புறமாய் உங்களுடைய வலைகளை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? அகப்படும் என்றார். அவருடைய வார்த்தையின்படியே போட்டார்கள். திரளான மீன்கள் அவர்களுக்கு என்ன செய்தது? அவர்களுக்கு கிடைத்தது என்று கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிறோம். 153 பெரிய மீன்கள் அந்த வலையில அகப்பட்டு அந்த வலை கிழிந்து போகவில்லை. ஆனால் அவர்கள் வலையை இழுத்து கொண்டு வருவதற்கு முன்னே இயேசு அவர்களுக்காக கடற்கரையில கரி நெருப்பை ஆயத்தப்படுத்தி அவர் செய்த காரியம் பாருங்கள். மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் என்ன செய்தார்கள்? கண்டார். பசியோடு இருக்கிறவை அவர் விரும்புகிறல்ல. வனாந்திரத்தில் 3 நாளாய் பிரசங்கம் கேட்டவர்களுக்கே 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தாரே, அதே கர்த்தர் தம்முடைய சீஷர்கள் ராக்கால பிரயாசப்பட்டார், ஒன்றும் கிடைக்கல, பசியோடு கூட இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்கள் கடற்கரையில் அப்பத்தையும் மீனையும் ஆயத்தப்படுத்தி, சுட்ட மீன், ஃப்ரைடு இல்லை, எண்ணெயில் வச்சு சுட்டதல்ல, நெருப்பில் சுட்ட மீன். கடையில் போய் ஹோட்டல் கடையில் பெரிய ஒரு ட்ரே வச்சுருக்கானே, அதுக்குள்ள ஒரு சிக்கன் என்ன செய்யுது? சுற்றிக்கிட்டே இருக்குது, நெருப்பு எரியுது. அதுக்கு பேர் என்ன? என்னமோ சரி, கிரில் சிக்கன். ஆண்டவர் கிரில் ஃபிஷ் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து என்ன சொன்னார்? நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னார். அவருடைய கரிசனை அங்கே பார்க்கிறோம். 2வது காரியம் வசனத்தில் என்ன வாசிக்கும் போது பேதுருவை பார்த்து சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ இவர்களிலும் அதிகமாய் என்னை என்ன செய்கிறாயா, நேசிக்கிறாயா என்று கேட்டார். அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். 2 முறையும் கேட்டார். அவன் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று தான் சொன்னான், அன்பு கூறுகிறேன் என்று சொல்லல. 3வது முறை அவரே வழிக்கு வந்துட்டார். என்னன்ட்டு, நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3வது முறை கேட்டார். அதற்கு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர் என்று சொன்னார். இயேசு 3 முறை அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்தது என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது என் ஆடுகளை என்ன செய்வாயாக, மேய்ப்பாயாக என்று சொன்னவர் அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னை பின்பற்றி வா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு புதிய காரியத்தை அவனுடைய கரத்தில், பொறுப்பை அவனுடைய கரத்தில் ஒப்புவித்தார். என்னது பொறுப்பு? நீ என்னை பின்பற்றி வர வேண்டும். அதே சமயத்தில் என் ஆடுகளை நீ என்னதான் என்ன செய்யணும், மேய்க்க வேண்டும். ஆடுகளை மேய்க்கிறது சாதாரண காரியம் அல்ல. அதை குறித்து சொல்ல வேண்டுமானால் நேரம் கடந்து போய்விடும். என் வார்த்தைகளை முடிக்கிறேன். அவரை பின்பற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். என்னை பின்பற்ற நீ வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். ஒரு நாள் அல்ல, அனுதினமும் பின்பற்ற வேண்டும். மாத்திரமல்ல, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் வெளிச்சத்தை என்ன செய்வான், கண்டடைவான். அருமையானே, என்னை பின்பற்றுகிறவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்ன செய்வான், இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை பின்பற்றுவோம். உயிர்த்தெழுந்த கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கேட்ட வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தலைகளை தாழ்த்துவோமா, ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய நீர் எங்களிடத்தில் எவ்வளவு அன்புள்ளவராய் காணப்படுகிறீர். உம்முடைய அன்பை சிந்திக்கும் தோறும் எங்களுடைய உள்ளங்கள் பொங்குகிறது. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து கடைசியாக நீ சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய கட்டளையை நாங்கள் ஆண்டவரே போட்டுக்கொண்டு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், நாங்கள் உம்மை பின்பற்றுவோம். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். உம்மை பின்பற்றி வரும்படிக்கு எங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறீர். அந்த மாதிரியின்படியே நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.